கேரளாவுல இருக்கக்கூடிய பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள கொல்லங்கோடு பகுதிக்கு நீங்க ஒன் டே ட்ரிப்பா நீங்க சுற்றுலா வந்தீங்கன்னா, எந்தெந்த இடத்த பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். முதல்ல வந்த இடம் பார்த்தீங்கன்னா, குடில் இடம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா, விவசாய நிலங்களுக்கு மத்தியில வந்து நம்மள சுற்றி பார்க்க விடுறாங்க. அதேமாரி விவசாய இடங்களுக்கு மத்தியில வந்து நம்ம உட்கார்ந்து பொழுத கழிக்கலாங்க. அவ்வளோ அற்புதமான இடங்க. அடுத்து நம்ம 2வதா பார்க்க போற இடம் வந்து ஸ்ரீதர்குண்டு. இந்த இடம் வந்து சரியான காட்டுப்பகுதி. இங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒண்ணு இருக்குது. பயங்கரமா விழுகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி உள்ள போய் பார்த்துரலாம் அப்படின்னு உள்ள போனேன். போனவுடனே நம்ம என்ட்ரி டிக்கெட் எடுத்துட்டு மேல போனா வேற லெவல்ல இருந்துங்க. அந்த அளவுக்கு இருந்தது. 2 சைடும் பார்த்தீங்கன்னா, அடர்ந்த பகுதி, காட்டுப்பகுதி. இதுக்குள்ள அப்படியே போயிட்டே இருக்கலாம். போக போக நமக்கு ஒரு வியப்பா இருக்கும். என்னடா இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு அப்படின்னு அந்த தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து தான் தண்ணி உருவாகி கீழ விழுகுதுங்க. பக்கத்துல போக போக சவுண்டு சரியான சவுண்டு, தண்ணியோட சவுண்டு. நம்ம அப்படியே நின்னு பார்த்தோம்னா, வேற லெவல்ல இருந்ததுங்க. தண்ணி விழுகிற இடம் வந்து கொஞ்சம் சின்னது தான். ஆனா, அது போற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, சரியான பெருசுங்க. அந்த அளவுக்கு பெருசா இருந்தது. பார்க்குறதுக்கே நமக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு. இந்த இடத்துல எப்படி இந்த மாரி ஒரு இடம் அமைஞ்சிருக்கு அப்படின்றது வியப்பா இருக்குங்க. அடுத்து நாங்க 3வதாக வந்த இடம் வந்து சிங்கஞ்சீரா. இந்த பகுதி பார்த்தீங்கன்னா, சரியான காட்டுப்பகுதிங்க. அப்படியே நடந்து வர வரவே வியப்பா இருக்கும். அவ்வளோ பெரிய காட்டுப்பகுதி. இங்க வந்து ஆலமரங்கள் வந்து நிறைந்த பகுதி. ஆலமரத்தோட வேரு பார்த்தீங்கன்னா, சரியான வேருங்க. இதெல்லாம் எத்தன ஆண்டு காலமா இருக்குமோ! அப்படின்னு நமக்கு ஒரு வியப்பா இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழமையான தானா உருவான ஒரு கோவில் இருக்கிறதா சொல்லப்பட்டது. அதனால தான் இந்த இடத்துக்கு வந்தோம். பார்க்குறக்கு உண்மையிலே வந்து வேற லெவல்ல இருந்தது. நாமளும் அப்படியே சாமிய கும்பிட்டு சுத்தி பார்த்தா, நம்ம நெனச்சத விட வேற லெவல்ல இருந்ததுங்க. நீங்களும் இந்த சைடு வந்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு வாங்க. உங்களுக்கு பார்க்குறக்கு ஒரு வியப்பா இருக்கும். அற்புதமா இருக்குங்க. உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்ததுன்னா, இங்க வந்து சாமி கும்பிட்டு போங்க. உங்களுக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு நம்புங்க. இப்போ கேரளா மாநிலம் கொல்லங்கோட்டில் இருக்கக்கூடிய முதலமடா ரயில்வே ஸ்டேஷன் தாங்க வந்திருக்கிறோம். இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரொம்ப பிரபலமானது. அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வாங்க போய் பார்க்கலாம். ரயில்வே ஸ்டேஷன் பாருங்க, வேற லெவல்ல இருக்குதுங்க. அதனால தான் இந்த இடத்துல நெறைய படங்கள்லாம் ஷூட்டிங் பண்ணதா சொல்லப்படுதுங்க. அவ்வளோ அழகா இருக்குதுங்க இந்த இடம். முதலமடா ரயில்வே ஸ்டேஷனில் இந்த ஆலமரம் தாங்க ரொம்ப ஸ்பெஷல். இந்த ஆலமரத்தில் வந்து இந்த மாதிரி விழுதுகள் பார்த்திங்கன்னா அப்படியே அங்கங்கே தொங்கி இருக்கும். இந்த 2 ட்ராக்குங்க இடையில இந்த ஆலமரம் தான் இந்த ரயில்வே ஸ்டேஷனை அழகுபடுத்துறதுங்க. 4வதாக இந்த இடத்த பார்த்தாச்சு. ஒரு நாள் பொழுத கழிச்சாச்சு. அவ்வளோ அழகா, அற்புதமா இருந்ததுங்க இந்த இடம்.